ஆமாம் வாங்கியிருந்தேன் சார். ரைட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், எல்லாம் பர்ஃபெக்டாக அவரோட மனதில் வைத்து தான் எழுதப்பட்டது. ஏதோ இவர் தான் எழுதினார், ராகுல், அவர் அஸ்வின், இவங்க நாங்களாம் சேர்ந்து தான் எழுதினோம். ஸோ அவரை மனதில் வச்சு தான் எழுதினோம். வேற இல்லை விஜய் கிட்ட கதை சொன்னீங்க. இப்போ காலதாமம் அவர் அரசுக்கு வந்தனால தள்ளி போச்சு, நீங்களும் ஒரு எடுத்து சொன்னீங்க. இப்போ அதுக்கப்புறம் சூர்யா வச்சு எழுதுன்னு சொல்றீங்க. என்ன அதுக்கப்புறம் கதை களம் ஏதாவது சேஞ்ச் ஆச்சா? ஆமாம் ஆச்சு. அதே மாதிரி விஜய் திரிஷா இல்லை சூர்யா திரிஷாவா இப்படி வச்சு இப்போ இதில் நான் எந்த கேள்வி பதில் சொல்லணும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா முன்னாடி டிசைட் பண்ணிட்டு கதையை இது பண்ணீங்களா, எழுதுனீங்களா? பொறுத்துக்கிட்டும் பொறுத்துக்கொள்ளலாம் மாதிரி முதல்ல ஒரு கதை பண்ணேன் சார். அந்த கதையை வந்து விஜய் சார் கிட்ட சொன்னேன். அப்புறம் வந்து சூர்யா சாருக்கு கதை சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த கதையை மாற்றி அதுதான் கருப்பாக வந்திருக்கு. ஆனால் சிங்கமாக யார் நடிச்சா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறணும்ல. இப்போ விஜய் சார் வச்சு சிங்கமாக பண்ண முடியாது, ஸோ சூர்யா சார் வச்சு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த வாட்டர் மெலன் இப்படி பண்ணார்ல, அது யார் பண்ணா? ஸோ அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கோம். ஓகே, இப்போ முதல் நாளில் அழுதிங்க, ரொம்ப வைரலாச்சு, உங்களோட துக்கத்தை வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து 207 கோடி ரூபாய்க்கு மேலே சந்தோஷத்தையும் எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த இவ்வளோ கூட்டம் பார்க்குறோம். ஒவ்வொரு தேட்டராக ஒவ்வொரு ஊராக போயிட்டு வரோம். எல்லா இடத்துலையும் அந்த சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் பர்சனல் விக்டரியாக ஃபீல் ஆகுது. அதாவது ஏதோ அவங்க வீட்டில் ஒரு பையன் ஜெயிச்சா மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் டீமுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இல்லை ஏதோ அவர் இது வரைக்கும் படம் பண்ணதில்லை, இவர் படம் பண்ணது கிடையாது. ஸோ யாருக்குமே பெருசாக சினிமா பின்புலம் கிடையாது. ஸோ இருந்தாலும் நாங்கள் ஜெயிக்கிறது வந்து மக்கள் அவங்களோட வீட்டு பையன் ஜெயிக்கிற மாதிரி பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சோகமாக இருக்கும்போதும் பார்த்தாங்க, சந்தோஷமாக இருக்கும்போதும் கூட இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. எஸ், பல காரணங்கள், எல்லா காரணங்களும் பேப்பர்லேயும் வந்துருச்சு, எல்லா மீடியாலையும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து தள்ளி போய் வந்துருச்சு. எல்லாம் நன்மைக்கே. கடவுள் வந்து கரெக்டான டேட்டை கொடுத்துருக்காரு. அதனால எங்களுக்கும் சூப்பராக பார்க்குறேன். த்ரிஷா வந்து எங்கள் டீமுக்கே ரொம்ப பிடிச்ச ஆக்டர். தமிழ்நாட்டில் ஒரு 23 வருஷமாக நடிகையாக இருக்கிறது, டாப்லேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தங்க எங்கள் படத்தில் இருக்காங்கன்றது எங்களுக்கு பெருமையான விஷயம். செம்மையாக இருந்தது, அதான் சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க சார், உங்கள் கேள்விக்கு தான் சார் வெயிட்டிங். செம்மையாக பார்க்குறேன். எல்லா துறையிலையும் முன்னேற்றம் இருக்கணும்னு தான் எதிர்பார்த்துருக்கோம் சார். பல படங்கள் வந்து வெளியிட தாமதமாச்சு. இந்த நிலையில் இவர் வரைக்கும் வந்து எப்படி பார்க்குறேன் சார்? இல்லை சார், நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா எல்லா இடத்துலையும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். மக்கள் எல்லாருமே நம்பிக்கையோடு இருக்காங்க. ஒரு புது முதலமைச்சர் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து நிறைய நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கோம். ஸோ நானும் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கேன், நல்லது பண்ணுவார்னு நம்புகிறேன். எனக்கு பர்சனலாக விஜய் சார் தெரியும், ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எல்லாரும் மாதிரியும் நானும் ஹோப்ஃபுல்லாக இருக்கேன். பல படங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் திரையிடுறதுக்கு காலதாமதம் பண்ணாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் திட்டங்களா? நான் இன்னும் அந்த அமைச்சர் ஆகலை, ஆகும்போது நான் திட்டங்கள் போடுறேன். பல இடைவுகள் இருந்து பல காலகட்டங்களில் நிறுத்தப்பட்டிருக்கு. காலங்கள் தள்ளி போயிருக்கு. அவர் படமே வந்து ரொம்ப நாள் எப்படி அவர் கஷ்டமாக தான் சார் இருக்கும். நான் அழுது இல்லாத மாதிரி தான் அந்த ப்ரொடியூசர் எழுதியிருப்பாரு, அந்த படத்தை சேர்ந்தவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி இருக்கும்னா கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன சொல்கிறது அதுக்கு மேலே? நீங்கள் கேட்டாலே பயமாக இருக்குது. நீங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க சிஎம். இப்போ 250 ரூபா கட்டணங்கிறது ஏற்படுதா திரையரங்குக்கு படம் பார்க்குறது? எங்கள் படத்துக்கு பழைய கட்டணம் தான் இருக்கும். உடனே அந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்றதுனால அதான் எனக்கு தெரியாது சார். வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோமே. டிமாண்ட் என்ன வேணாலும் வைக்கலாம். ஓகே, இல்லை 250 ரூபா அமௌண்ட்டுங்கிறது போதுமானதா? போதுமானதா இல்லை எக்ஸஸாக இருக்குங்கிற மாதிரி பப்ளிக் சைடு சொல்லுவாங்க. 250 இப்போ ஒரு படத்துக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 250 ரூபா கொடுத்தா ஒரு 4 பேர் வந்து பார்த்தா எப்படி ஆகும்? 1000 ரூபாய் ஆகும். அது ஆகும். இருந்தாலும் அவங்க கமர்ஷியல் ரீதியாக இப்போ என்டர்டைன்மெண்ட்டாக வராங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு 3 ஹவர்ஸ்க்கு ஒரு 1000 ரூபாய் டைம் பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டமானது தானே? ஆமாம், கஷ்டமானது. அவங்க டிமாண்ட் வச்சுருக்காங்க. அது அவங்களோட இவங்க சைட்லேருந்து பார்த்தா இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா நல்லாயிருக்கும். மக்கள் சைட்லேருந்து பார்த்தா கம்மியாக காசு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குது, கரெக்டான முடிவு அவங்க எடுப்பாங்க. ஸோ எந்த முடிவு எடுத்தாலும் அது கட்டுப்படணும். ஏன்னா நம்மள சிட்டிசன்ஸ், லா அபைடிங் சிட்டிசன்ஸ். ஸோ அதனால் நம்மளும் கட்டுப்பட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். இல்லை அந்த கட்டணம் பற்றி என்ன சொல்லுங்கள்? இதை இப்போ சொல்லிட்டேனே. இப்போது இல்லை அது அப்போது அதிகமாக கம்மியாக அது உங்களோட தரப்பில் சார். இப்போது நான் படம் எடுக்கிற இடத்துல இருக்கேன். இப்போ நான் வந்து எனக்கு ஜாஸ்தி டிக்கெட் விற்றா நல்லதுன்னு சொல்லுவேன். ஆனால் நான் மக்களாக இப்போ என் ஃபேமிலியோட படம் பார்க்கணும் அப்படின்னா கம்மி விலை வச்சா இது பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ கவர்மெண்ட் தான் அதை டிசைட் பண்ணணும். கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாலும் அதுக்கு நம்ம இது பண்ணணும். 3வது கேள்வி கேட்டிங்கன்னா இதோட நீங்கள் 17 கேள்வி கேட்டிருப்பீங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து அம்மன் படம் வந்திருக்கு, முருகர் படம் வந்திருக்கு. நான் இப்போ கருப்புசாமி வச்சு படம் எடுத்திருக்கேன். ரொம்ப ரேராக தான் வந்து மற்ற மதங்கள் சார்ந்த படங்கள் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் ஒண்டி தனியாக அதை பண்ணல. காலகாலமாக இப்படி தான் இருக்குது. ஃப்யூச்சரில் எனக்கு மேரி மாதாவை பற்றி படம் கிடைக்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா, அந்த அருள் கடவுள் கொடுத்தாங்க அப்படின்னா நான் அதுவும் பண்ணுவேன்.
ஸோ அந்த மாதிரி தாட் வந்ததுன்னா அதுவும் பண்ணுவேன். ஸோ இதுதான் வச்சு பண்ணணும்னு கிடையாது. எனக்கு சாமி நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. எல்லா சாமியும் கும்பிடுவேன். நாகூர் தர்காவுக்கு போவேன், வேளாங்கண்ணி சர்ச் போவேன், கருப்புசாமி கோயில் போவேன், எல்லா சாமியும் கும்பிடுவேன். ஸோ அதனால் எந்த சாமி பற்றி படம் எடுக்க வாய்ப்பு வருதோ, அருள் இருக்கோ, அந்த சாமியை வச்சு படம் எடுப்பேன். பாட்டு 2 இருக்குது சார். அதான் இதோட முடிவில் தான் வருது. திருப்பி இந்த படம் பார்த்தாலே புரியும் சமூகத்துக்கு என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்தில் கருத்து இருக்குது. அது நாங்கள் ரொம்ப நாங்கள் என்ன படம் எழுதினமோ அந்த படம் தான் சார் எடுத்திருக்கோம். யாருக்காக எழுதினமோ அவங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஸோ சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சில பேர் கேள்வியெல்லாம் கேட்டாலும் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. படம் தயாரிப்பாளர் சம்பளம் வந்து நடிகர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு போராட்டங்களோட ஒரு நாள் பண்ணாங்க. அப்படியே எங்கள் தயாரிப்பாளர் நான் கேட்குற சம்பளம் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ப்ராஜெக்ட் இல்லை சார். இப்போதைக்கு சந்தோஷமாக எல்லா ஊர்லேயும் போயிட்டு மக்களோட அன்பை வாங்கி அப்படியே உள்ள ஜோபியில் போட்டுக்கிறேன். 3 வருஷம் வேலை பண்ணியிருக்கேன் இதில். ஸோ நாங்கள் எல்லோரும் ஆஸ் எ டீமாக என்ன லவ் கிடைக்குதோ அதை ரிசீவ் பண்ணுற இடத்துல இருக்கும். அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு அவசியம் இல்லை. இப்போது கொஞ்ச நாள் கழிச்சு அதை பண்ணிக்கலான்னு இருக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.